ரெண்டு விபூதி தானே உண்டுன்னு பார்த்தோம். ஒன்னு லீலா விபூதி, நித்திய விபூதி. ரெண்டாவது பாசுரத்துல நித்திய விபூதியில் இருக்க மாட்டேன்னு விட்டார். மூணாவது பாடலில் லீலா விபூதியில் இருக்க பிடிக்கலேன்னு விட்டார். பெருமாள் ஆழ்வார கேட்டார், அப்ப எங்கதான் இருக்கிறதா உத்தேசம்? எங்கிட்ட இருக்கிறதே ரெண்டே வீடு, ரெண்டு வீட்லயும் நீர் இருக்க மாட்டேன்னு. அப்ப மூணாவது வீட்டா நான் எங்க தேடின்னு போறதுன்னு பெருமாள் கேட்கிறார். அப்ப தொண்டரடிப்புடி ஆழ்வார் பதில் சொல்றார், ஓரொரு பாசுரத்திலும் கடைசி வரியில் அந்த மூணாவது வீடு எது எதுன்னு சொல்லிட்டு இருக்கேனே, நீ காது கொண்டு பாட்டை ஒழுங்காவே கேட்கலையான்னார் ஆழ்வார். பகவானுக்கு ஆச்சரியம். நாம் கொடுத்த ஞானத்தை கொண்டு இவர் பாட்டு பாடிட்டு இருக்கார். ஆனா நமக்கே உமக்கு பாட்டு சரியா தெரியலங்கிறாரே. அப்படி என்னதான் நீர் ஓரொரு பாட்டிலும் கடைசி வரியில் சொன்னீர் என்னால், இப்ப இதே பாசுரத்தை பார்ப்போமே. அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. வேதநூல் பிராயம் 100 பாசுரத்தில் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே. ஓரொரு பாட்டிலும் கடைசி வரி அரங்கமாநகர் அரங்கமாநகர்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? நித்திய விபூதியும் அல்லாமல் லீலா விபூதியும் அல்லாமல் மூணாவது விபூதி அரங்கமாநகராயித்தே, அங்கு வைக்க கூடாதா? நீர் அங்க கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில இருக்கிற ஊர்ல வாழணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. பூலோகத்திலே இருக்கேன், வைகுந்தம் வேண்டாம். ஆனா பூலோகத்திலையும் வெளியூர்ல இருக்கிறதா இல்லை, ஸ்ரீரங்கத்துக்குள்ள இருந்து நித்திய அனுபவத்தில் வாழ வேண்டும். அதுதான் எனக்கு பிடித்தம். அப்ப மூணாவது லோகம் ஒன்று உள்ளது என்ன தொண்டரடிப்புடியாழ்வார் பெருமாள்கிட்ட தெரிவிக்கிறார். அப்பதான் அரங்கநாதனே இது மூணாவது லோகம்ங்கிறது தெரிந்தாராம். அவர் தெரியாதது ஒண்ணும் இல்லை. ஆனா இப்ப தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்லி கொடுக்கிறார். இது சாஸ்திர ஞானம் சம்மதிக்குமா? சாஸ்திரம் ரெண்டே ரெண்டு விபூதி தான் ஒத்துக்கும், நித்திய விபூதி லீலா விபூதி. ஆனா தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்றாரு என்னால் ஒரு பெருமை இருக்கவே தானே கூறுகிறார். நாளைக்கு நாம வைகுந்தத்தை அடைகிறோம், என்றோ ஒரு நாள் கிடைக்கும். நம்மாழ்வார் தன்னுடைய கடைசி பிரபந்தம் திருவாய்மொழியில ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்துல சொல்றார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. ஆறா இருந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் வைகுந்தத்தை அடைந்து தான் தீர வேண்டும். அது இந்த பிறவியோ அடுத்த பிறவியோ எந்த பிறவியோ, ஆனா போகாலம் இருக்க மட்டும் முடியாது. அனைவரும் அடைய போகிறோம். அது என்றோ, இன்று அல்ல. ஆனா அது எப்படி இருக்குங்கிறத இந்த லோகத்துல ஒரு இடத்துல பாத்துக்க வேண்டாமா? நமக்கு என்னைக்குமே வெள்ளோட்டம் விடுறதுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். நாடகம் நடக்கணும்னாலும் முன்னாடி பயிற்சி உண்டு. இப்போ உபன்யாசக்கால்லாம் எங்களுக்கெல்லாம் பயம். திடீர்னு இப்போ இத்தனை பேரை பார்த்தோம்னா கொஞ்சம் தொட நடுங்காதா, கைகால்லாம் நடுங்காதா? அதனால கண்ணாடி முன்னாடி நின்று நாங்களே பேசி பார்த்துப்போம். ஒழுங்கா பேச வருதா, தப்பா ஏதானு பேசி விட்றோமா? முன்னாடி நின்று பேசிட்டு அப்புறம் உங்களை பார்த்தோன்னா பயம் இல்லாத பேசுவோம் இல்லையோ? அப்ப எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டம், வெள்ளோட்டம் தேவைப்படுறது. பயிற்சி பண்ண வேண்டாமா? அதே போலத்தான் வைகுந்தத்துல போய் நமக்கு தெரியாத இடம். நாம இத்தனை நாளும் அஜ்ஞான அந்தகாரத்தில் உடந்து இருக்கிறோம். அங்க அஜ்ஞானத்துக்கு வேலையே கிடையாது, இருட்டுக்கு பிரசக்தியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒளிமயமான ஆனந்தமயமான லோகத்தில் நாம்கிற இந்த தாழ்ந்த ஜீவன் போய் வாழணும்னால் பழக்கமே இல்லையோ இல்லையோ. திடீர்னு ஒரு ஒளிமயமான இடத்துல போனா கண்ணு மருண்டு படாது, இருட்டடிச்சு படாதா? அதை போல வைகுந்தத்துக்கு போனா இருட்டியே போயிடும் இல்லையோ. அங்க போய் இருட்டடிப்பு நடந்து நாம தவிக்காம இருக்கிறதுக்காகத்தான் அங்க எப்படி வாழ்க்கையோ அதே போல ஸ்ரீரங்கத்திலும் வாழ்க்கை உண்டு. அப்ப வைகுந்தத்துல போய் வாழறதுக்கு முன்னோட்டம், வைகுந்தத்துல வாழறதுக்கு வெள்ளோட்டம், ஸ்ரீரங்கத்துல வாழ்க்கை. அதனாலதான் இந்த பூலோக வைகுண்டம்னு சொல்றார்கள். இது ஒண்ணு ஆசையாலேயோ வெறும் ஆதரத்தாலேயோ சொல்லப்பட்ட வழக்கு அல்ல. இது எத்தனை தூரம் ஆதாரபூர்வகமா நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இன்றைய உபன்யாச தலைப்பு. ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் எடுத்துப்போம். அந்த ஸ்லோகம் தான் இதை பூலோக வைகுண்டம்னு சொல்றது. சொன்னோம்னா ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கொடும். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இது பிரத்யக்ஷமான பரமபதம். அப்படின்னா பிரத்யக்ஷம் இல்லாத பரமபதம் ஒண்ணு இருக்குன்னு தெரியறது இல்லையோ. எப்ப இந்த ஸ்லோகத்துல இது பிரத்யக்ஷம் பரமம் பதம்ங்கிறதோ அப்போ ஒரு அபரோக்ஷம் இருக்கு, ஒரு பரோட்சம் இருக்கு. எம் பரோட்சம் உபதேசத்தின்னு கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். பரோட்சம்னா நம்ம கண்ணுக்கு அகப்படாது, எங்கோ இருக்கக்கூடிய வைகுந்தம். அபரோக்ஷம்னா நமக்கு திருஷ்டம், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த லோகம். அப்ப பூலோக வைகுண்டம்னு சொல்றோம், பிரத்யக்ஷ பரமபதம்னு சொல்றோம்னால் பிரத்யக்ஷம் அல்லாத பரமபதம் எங்கோ இருக்கும் வைகுந்தம். பிரத்யக்ஷமான பரமபதம் கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். இப்படின்னு ஏன் சொல்றார்கள்? ஏன் ஸ்ரீரங்கத்தை தான் பிரத்யக்ஷ பரமபதம்னு சொல்லணும்னால் 3 காரணங்கள் அந்த ஸ்லோகத்திலே இருக்கு. அங்கேயே விரஜா நதி ஓடுகிறது. வைகுந்தத்துல நுழையறதுக்கு முன்னாடி மிக நீண்ட நதி, ஒரு ஆறு ஓடும். அதுக்கு விரஜா நதின்னு பேர். எப்ப வீரஜான்னு இருக்கிறதோ ரஜஸ் இல்லே தமஸ் இல்லேன்னு அர்த்தம். சாஸ்திரம் சொல்றது க்ஷயந்தமஸ்ஸ ரஜசப்பராகே,
தமச பரமோதாதா சங்கசக்கர கதாதரா. நாம் இருக்கிற லோகம் முழுக்க சத்வம் ரஜஸ் தமசு முக்குணங்களும் இருக்கும். ஆனா வைகுந்தம்ங்கிறது ரஜோகுணமற்ற தமோகுணமற்ற சுத்த சத்வமயமான லோகம். சத்துவகுணம் மட்டுமே தான் வைகுந்தத்தில் உண்டு. அப்ப அந்த உயர்ந்த இடத்துக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறபடியாலதான் இந்த நதிக்கு விரஜா. விரஜா ரஜையற்றது, ரஜோகுணமே கிடையாது. அதுதான் எல்லைக்கோடு. விரஜையை தாண்டி அப்பால் சென்றால் அது வைகுந்தம். விரஜைக்கு இப்பால் இருந்தால் அது லீலா விபூதி. அதை எல்லைக்கோடாக கொண்டுள்ளார்கள். அந்த எல்லைக்கோடு ஸ்ரீரங்கத்தை சுத்தி ஓடுகிறது. அதனாலதான் காவேரி விரஜாசேகம். அங்கு ஓடக்கூடிய விரஜை வேறல்ல, இங்கிருக்கும் காவிரி வேறல்ல. ஸ்ரீரங்கத்தையும் வெளிலோகத்தையும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு எல்லைக்கோடு இருக்கு. வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி. அதுலயும் ஒரு ஆச்சரியம் பாருங்க. வைகுந்தத்தை சுத்தி விரஜ ஓடுறதா எந்த சாஸ்திரமும் சொல்லலை. வைகுந்தத்தினுடைய ஒரு பக்கத்துல விரஜை. நாம இங்கே இருந்து அர்ச்சிராதி மார்க்கத்துல போறோம். விரஜையை தாண்டிட்டோம்னா வைகுந்தம். அதுக்கு அந்த பக்கம் போய் விரஜ ஓடுறதுன்னு எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கிற பெருமை ரெண்டு பக்கத்திலையும் ஓடுறது இல்லையோ. தெற்கு பக்கத்திலையும் ஓடுறது, வடக்கு பக்கத்திலையும் ஓடுறது. அப்ப ஆங்கிருப்பது விரஜை, இங்கிருப்பது காவிரி. அங்க இருக்கிறது அப்படியே இங்க இருக்க எப்படின்னு மேல சொல்றேன். முதல்ல இருக்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுடுவோம். வைகுந்தத்தை பிரித்து கொடுப்பது விரஜை, ஸ்ரீரங்கத்தை பிரித்து கொடுப்பது காவிரி. காவேரி விரஜாசேயம். இரண்டாவது வைகுண்டம் ரங்கமந்திரம். வைகுந்தமே தான் திருவங்கரமாகிற கோவில். ஸ்ரீரங்க ஊர்னு வச்சிருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கம் கோயில் என்று கொண்டாலும் சரி, வைகுண்டம் ரங்க மந்திரம். நமக்கு தோணும் ரங்கம் ஊர்னு சொல்லாமல் ரங்கம்ங்கிற கோவில்னு சொல்லிட்டாரேன்னா இந்த ஊரே கோவில் தான். இந்த ஊர்ல கோவில் தனி ஊர் தனின்னா ஒண்ணு கிடையவே கிடையாது. சப்த பிராகாரங்களுமே கோயிலை சேர்ந்ததுதான். நாம அனைவருமே இந்த கோவிலுக்கு 7 பிராகாரத்துக்கு வெளியில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பப்ப காவேரியில வெள்ளப்பெருக்கு எடுத்து அதனால அடையவளஞ்சானுக்குள்ள வந்தோம், சித்திர வீதிக்குள்ள வந்தோம், உத்தர வீதிக்குள்ள வந்துட்டோமே தவிர மற்றபடிக்கு இன்னொரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட அனைவரும் 7 பிராகாரத்துக்கு வெளியே தான் இருந்திருக்கார்கள். அதனால ஸ்ரீரங்கம்னு சொன்னால் கோயில்னு சொன்னால் வெவ்வேறு அல்ல. இப்ப மற்ற ஊருக்கெல்லாம் போறோம், ஊர் தனியா இருக்கு, கோவில் சின்னதா நடுவில் இருக்கு. இந்த ஊர்ல அப்படி இல்லையே. கோயிலே ஊர், ஊரே கோவில். அனைத்து பிராகாரத்திலும் எப்பவும் மக்களுடைய கூட்டம் தான். அதனாலதான் வைகுண்டம் ரங்கமந்திரம். அப்பப்ப வெளியூர்காரர்களுக்கு இந்த ஊர்ல வந்தா ஒரு சந்தேகம் இருக்கும். கோவிலை சுத்தித்தானே இந்த ஊரே இருக்கு, கோவில் தான் லட்சியம், பெருமாள் தான் லட்சியம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எப்ப தளிகை பண்றா, எப்ப வீட்டுக்காரியத்தை பாக்குறா, எப்ப மத்த வேலை குழந்தைகள் எல்லாம் பாக்குறா தெரியறதே இல்லை. 5:30 மணிக்கு புறப்பாடு போட்டாலும் 5:15 நிக்கிறா, சாயங்காலம் 5:30 நிக்கிறா, மத்தியானம் 12 நிக்கிறா. இப்பதானே புறப்பாட்டுக்கு போயிட்டு வந்தோம், நமக்கு தான் வேற வேலை இல்லை, திரும்பி போறோம், திருமஞ்சனத்துக்கு நிக்கிறா, தீர்த்த கோட்டிக்கு நிக்கிறா. எப்ப போனாலும் எப்பவுமே நிக்கிறாளே. வெளியூர்காராளுக்கு மற்ற வேலையெல்லாம் ஒழிஞ்சிருந்தா சாயங்காலம் கோவிலுக்கு போட்டு வருவா. ஆனா ஸ்ரீரங்கத்துக்காராள் கோவில் ஒழிந்திருந்தா மற்ற வேலையை பார்ப்பா. இதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்போ மற்ற ஊருக்கு இந்த ஊருக்கு வேறுபாடுனால் எப்பவும் கோவிலே லட்சியம். அந்த பெருமாளை கொண்டுதான் எல்லாருமே. சைக்கிள் பியூர் அகம்பக்தி வழங்கும் 11வது பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு